Hello friends, Windows users, especially Windows 11, Windows 10 user இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். தமிழ்ல பார்த்து வந்திருப்பீங்க. ransomware அதுல இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணாம டிஃபால்ட்டா இருக்க செட்டிங்ஸை எனேபிள் பண்ணி எப்படி ப்ரொடெக்ட் பண்றது சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ransomware அட்டாக் வந்து எப்பப்ப நடக்குது, எங்க நடக்குது, யாரோட சிஸ்டம் நடக்குதுன்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால உங்க சிஸ்டம்லயும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா எப்படி எனேபிள் பண்ண சொல்லி தான் இந்த வீடியோ நான் சொல்லி தர போறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. Windows 10, Windows 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ransomware இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, நம்மளோட ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். எந்த ஒரு சாஃப்ட்வேரும் தேவை கிடையாது. 100% ஃப்ரீ. சிஸ்டம்ல இருக்க டிஃபால்ட்டா ஒரு செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணா மட்டும் போதும், ஈஸியா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம், எங்களுக்கு ransomwareனா என்னன்னு தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். அவங்களுக்கு தான் எங்களுக்கு ransomwareனா என்னன்னு தெரியாது, அதை எப்படி நாங்க ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சா தானே நாங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் அவேரா இருக்க முடியும் சொல்லி வந்து கேட்பீங்க. ரைட், கரெக்டான क्वेश्चन தான் நீங்க வந்து கேக்குறீங்க. சிம்பிளா வந்து சொல்றேன், ரொம்ப எலாபரேட்டா சொன்னாலும் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்றேன். ransomwareங்கிறது unknown person, நமக்கு தெரியாத பர்சன் ஏதாவது த்ரெட் பண்ணி நம்மளோட சிஸ்டம் லேப்டாப்ல இருக்கிற ஃபோல்டர்ஸை அன்ஆக்சசபிளா செஞ்சு வச்சிருவாங்க. நம்ம ஒன்ஸ் நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு போய் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம்னா அதில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்து என்கிரிப்ட் ஆயிருக்கும். ஓப்பன் பண்ணாலும் நம்ம எந்த ஃபைல்ஸும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுலேயே நமக்கு மெசேஜும் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணோம்னா மணி பே பண்ணும், காசு கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு டீக்ரிப்ட் கோட் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட த்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஃபோல்டர்ஸை ஆக்சஸ் பண்ணாமல் வைக்கிறங்க. அன்னோன் பர்சன்ஸ் இன்ஆக்சசபிளாக பண்ணிடுவாங்க. அதை ஆக்சஸ் பண்ணோம்னா பணம் கட்டு சொல்லி மிரட்டுவாங்க. நம்மகிட்ட இருக்க ஒரு ஃபோல்டர்ஸை அன்னோன் பர்சன் இருந்து பாதுகாக்கிறது தான். அதை பாதுகாக்காம விட்டோம்னா ஃபோல்டர்ஸை அவனுங்க தூக்கி வச்சுக்கிட்டு நம்மகிட்ட காசு கேட்டு நம்மளே மிரட்டுவானுங்க. இவ்வளோ கூட 1000 கூட 10,000 கூட 20,000 கூட கேட்பானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் தர வேணாம். நம்மளோட ஃபோல்டர்ஸை நம்மளே வந்து ஈஸியாக வந்து பாதுகாத்துக்கலாம். இது எனேபிள் பண்ணால் 200% ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்லக்கூடாது. இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம மேலே வந்து அது தப்பாயிரும். ப்ரோ நீங்க வந்து சொன்னீங்க இது வந்து ஒர்க் ஆகல, என் ஃபோல்டர் வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது. என்னடா நீ உஷாரா வந்து பேசுறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமாங்க உஷார் தான். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து இது நம்புங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அண்ட் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் சிலது வந்து ஒர்க் அவுட் ஆகும், சிலது வந்து ஒர்க் அவுட் ஆகும் கூட போகலாம். இப்போ ஃபைனலி எப்படி எனேபிள் பண்ணுறது சொல்லி வந்து பார்ப்போம். சிஸ்டம் லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே அந்த விண்டோஸ் ஐக்கானுக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் பாரில் விண்டோஸ் செக்யூரிட்டி சொல்லி வந்து டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ransomware ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே மேனேஜ் ransomware ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு கண்ட்ரோல்டு ஃபோல்டர் ஆக்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது டிசேபிள் இருந்துச்சுன்னா அதை எனேபிள் பண்ணும். எனேபிள் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எனேபிள் பண்ணும்போது சின்னதாக ஒரு பாப்பப் விண்டோ கேட்கும். எஸ் ஆர் நோ. எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். எனேபிள் பண்ண உடனே கீழே 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பிளாக் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரொடெக்டட் ஃபோல்டர்ஸ், இந்த 2 ஆப்ஷன் எல்லாம் நமக்கு வந்து மெயின். பிளாக் ஹிஸ்ட்ரிங்கிறது ஒன்ஸ் ஏதாவது அட்டாக் ஆச்சுன்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஷோ ஆகிருக்கும். என்னென்ன வந்து அட்டாக் ஆச்சு, என்ன வந்து ப்ரொடெக்ட் ஆச்சுன்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரியில் ஷோ ஆகும். அண்ட் கீழே வந்து ப்ரொடெக்டட் ஃபோல்டர்ஸ் அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே சில ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மகிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் இதெல்லாமே வந்து லோக்கல் டிஸ்கில் இருக்கிறது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் மேலே வந்து ஆட் பண்ணுற ஃபோல்டர்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எந்த ஃபோல்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுங்க. எல்லா ஃபோல்டரையும் ப்ரொடெக்ட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பிட்ட இந்த ஃபோல்டர் மட்டும் யாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப வந்து சேஃபாக இருக்கணும். இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்கனாலே வந்து போதும். கீழே வந்து அதை ரிமூவ் பண்ணனாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரிமூவ் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிள், இவ்வளோதாங்க ransomware ப்ரொடெக்ஷன். இப்படி நம்ம ஃபோல்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி எனேபிள் பண்ணியாச்சு. ஃபோல்டர்ஸ் எதாவது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது மிகப்பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அண்ட் இது 100% ஃப்ரீ தான், சேஃப் தான். பட் 100% சேஃபான்னு கேட்டிங்கன்னா நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. சேஃப் தான், அவ்வளோதான். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. விண்டோஸ் 11, விண்டோஸ் 10 யாரும் யூஸ் பண்ணிருந்தாலும் விண்டோஸ் செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் விட இப்போ விண்டோஸ் செக்யூரிட்டியில் நிறையவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் மற்ற ஆன்டிவைரஸ் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த விண்டோஸ் செக்யூரிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த டிஃபெண்டரை விட இப்போ இந்த விண்டோஸ் செக்யூரிட்டி ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. அண்ட் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் தான் விண்டோஸ் செக்யூரிட்டி இப்போ வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் ஃபோல்டர் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணால் பத்தாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரொடெக்டாக இருக்கணும், எல்லாருமே சேஃபாக இருக்கணும். அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கான மனசு இல்லைன்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க. அவங்களும் அவங்களோட ஃபோல்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டும் இந்த செட்டிங்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு. அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் பண்ணிட்டு அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலையா என்ன காரணம் அதையும் நீங்கள் கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா நான் திருத்திக்குவேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தேன்னா இதை வந்து திருத்திக்குவேன். அண்ட் நம்ம சேனல் ரொம்பவே பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் இது போல் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நாளுடன் உங்களை சந்திக்கிறேன்.